கிரீட்டிங்ஸ். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி சப்ஜெக்டில் உள்ளக்கூடிய செகண்ட் சாப்டர் த செல்லை பார்க்க போகிறோம். அதாவது எந்த புக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் என் முருகேஷ் எழுதியிருக்கக்கூடிய பேசிக் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி புக்கிலேருந்து பார்க்க போகிறோம். ஓகே, செல் அப்படின்னா என்ன? அது ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லிவிங் டிஷ்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிரோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிவிங் டிஷ்யூஸ்லேயும் இருக்கக்கூடிய ஸ்மால் யூனிட். அதாவது ஒரு பில்டிங்க்கு அதோட ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சராக ஒவ்வொரு செங்கலையும் எடுத்து வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு முழு உயிரி உருவாக்கணும்னா அதுக்கு அடிப்படை யூனிட்டாக இருக்கிறது அந்த செல். சரியா? ஸோ அப்போது இந்த செல் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுதுன்னா அது ஒவ்வொரு எந்த டிஷ்யூஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஃபங்க்ஷனை எல்லாம் பண்ணுதாக தான் கொடுத்துருக்காங்க. செல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த செல் எப்படி உருவாகி இருக்குது, அதுக்கு என்ன அமைப்பு, அது எப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்யுது அப்படிங்கிறத இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த செல்லோட அந்த ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்குன்னு உள்ளதை ஒரு டயக்ராமாக பார்க்குறோம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு செல் எடுத்துட்டோன்னா அவுட்டரில் இருக்கக்கூடியது என்ன சொல்கிறாங்க? செல் வால். சரிங்களா? ஸோ செல்லோட அவுட்டரில் இருக்கிறத இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க செல் வால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் மேபி செல் வால் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளாடி சென்டரில் இருக்கிறது நியூக்ளியஸ். அவுட்டரில் இருக்கிறது செல் வால், சென்டரில் இருக்கிறது நியூக்ளியஸ். ஓகே, ஸோ அப்புறம் இது நியூக்ளியஸுக்கும் இந்த செல் வாலுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை தான் என்னன்னு சொல்கிறாங்க? சைட்டோபிளாசம். செல் வாலுக்கும் நியூக்ளியஸுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் என்னது? சைட்டோபிளாசம். இந்த நியூக்ளியஸுக்கு உள்ளதை தவிர மற்ற எல்லா செல் ஆர்கனல்ஸும் இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளாடி தான் இருக்குது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் செல் வால் இதுதான் அவுட்டர் லேயர் ஆஃப் த செல். பாருங்களேன், இந்த செல் வால் திஸ் இஸ் த எக்ஸ்டர்னல் பவுண்ட்ரி. செல் வால் இஸ் த external boundary, outer boundary of the living cell. Cell wall is the outer boundary of the living cells. ஸோ இதில் எத்தனை லேயர் அப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா 3 layers. It consists of 3 layers. எதனால மேடப் ஆஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு திஸ் இஸ் த எக்ஸ்டர்னல் பவுண்ட்ரி, ஒரு பார்டர் அப்படி தானே? ஸோ இதில் எத்தனை லேயர்னால மேடப் ஆகிருக்கு? 3 layers. என்னென்ன காம்போனன்ட்னால மேடப் ஆஃப் ஆகிருக்கு? லிப்பிட்ஸ் அண்டு ப்ரோட்டீன்ஸ். என்ன திக்னஸ் இருக்குது? இப்போ லிப்பிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, 3 லேயர் இருக்குது. அப்போ இதோட திக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி இட் இஸ் 70 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். ஓகே, திக்னஸ். ஸோ இது என்ன பண்ணோன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த செல் எல்லா மெட்டீரியலையும், இந்த செல் வால் எல்லா மெட்டீரியலையும் செல்லுக்குள்ளாடி அலோவ் பண்ணுச்சுன்னா அது எல்லாம் நிறைய மெட்டீரியல், டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் கூட அதுக்குள்ளாடி ஈஸியாக போக முடியும். ஸோ இது சில மெட்டீரியல்ஸை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணோம், உள்ளே இருந்து வெளியேயும் வெளியே இருந்து உள்ளேயும் அலோவ் பண்ணோம். ஆனால் எந்த ப்ராசஸ்னால அலோவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் டிஃப்யூஷன் ப்ராசஸ். ஓகே, செல் வால் அலோஸ் த டிஃப்யூஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் த செல். ஓகே, இதுதான் செல் வால். நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறோம் நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நியூக்ளியஸ். இங்கே உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த நியூக்ளியஸ் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த செல். அதுதான் இருக்கிற செல்லையே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டுன்னா ஒரு நியூக்ளியஸ் தான். இது லார்ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் ஆல்மோஸ்ட் த சென்டர் ஆஃப் த செல். ஒரு செல்லோட சென்டரில் கரெக்டாக எக்ஸாக்டான்னு சொல்லாமல் ஆல்மோஸ்ட் இன் சென்டர் ஆஃப் த செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்கும்? ஒரு எக்ஸாக்டாக ஒரு கோள வடிவம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் மோரார்லெஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், ஓரளவு கோள வடிவத்தில் இருக்கும். இதுக்கு ஏதாவது பவுண்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பவுண்ட்ரியோட பேர் தான் என்னதுமா? நியூக்ளியார் மெம்பரேன். நியூக்ளியார் மெம்பரேன். ஓகே, ஸோ இப்போ செல் இது லார்ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் த சென்டர் ஆஃப் த செல், ஆல்மோஸ்ட் இன் த சென்டர் ஆஃப் த செல். ஸோ இட் இஸ் பவுண்டட் பை லேயர் தட் இஸ் கால்ட் நியூக்ளியார் மெம்பரேன். ஓகே, தட் இஸ் பவுண்டட் பை த நியூக்ளியார் மெம்பரேன். ஓகே, ஸோ தென் இட் இஸ் வாட் இஸ் த ஷேப்? இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஸ்பெரிக்கல் in shape. So what are the contents of this nucleus? இதுக்குள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 கண்டென்ட்ஸை எக்ஸாக்டாக அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்று நியூக்ளியோலஸ், இனி ஒன்று குரோமாட்டின். நியூக்ளியோலஸ் அண்டு குரோமாட்டின்.
ஓகே. ஸோ இப்போ இந்த நியூக்ளியோலஸ் காமிக்கிறேன். இந்த நியூக்ளியஸுக்குள்ளாடி இந்த மைன்யூட்டாக கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது சென்டரில் பிளாக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் நியூக்ளியோலஸ். ஓகே. ஸோ நியூக்ளியோலஸ். இன்னொன்று லேயர் ஃபிலாமெண்டஸ் ஸ்ட்ரக்சர், அதுதான் என்னது குரோமாட்டின். பார்ப்போமா? நியூக்ளியோலஸ் பார்ப்போம். இட் இஸ் ஹைலி காயில்டு ஃபிலாமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஹைலி காயில்டு, ரொம்ப காயிலாக இருக்கக்கூடிய, ஒன்றோட ஒன்று காயிலாக இருக்கக்கூடிய நூல் இழை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான். புரியுதுங்களா? நிறைய நூலிழைகள் ஒன்றோட ஒன்று காயில் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இது நியூக்ளியஸுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுக்கு அப்படின்னு செப்பரேட்டாக என்ன இல்லை, மெம்ப்ரெயின் இல்லை. நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்கும், நியூக்ளியர் மெம்ப்ரெயின் பார்த்தோம். ஆனால் இந்த நியூக்ளியோலஸ் அதை சுற்றி they haven't given any kind of the membrane that is not surrounded by a membrane. Not surrounded by the membrane. Okay. So it contains the numerous granules. ஆனால் இதுக்குள்ள நிறைய granules இருக்கும், துகள்கள் மாதிரி உள்ள அமைப்புகள் நிறைய இருக்கும். சரியா? இந்த நியூக்ளியஸ் தான் ரிபோசோமல் ஆர்என்ஏ. ஆர்என்ஏல பல டைப் படிச்சிருப்போம் நம்ம. மெசஞ்சர் ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, ரிபோசோமல் ஆர்என்ஏ. இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்என்ஏ தான் ரிபோசோமல் ஆர்என்ஏ இல்லையா? ஸோ த நியூக்ளியஸ் இஸ் த site of ribosomal RNA. What is this RNA? That is a ribonucleic acid. Okay, இதை synthesis பண்ணுறது பார்த்தீங்களா, but it contains the numerous granules. Nucleolus is the site of ribosomal RNA synthesis. Ribosomal RNA synthesis ஆகிய இடமே இந்த நியூக்ளியஸ் தான். ஓகே. இந்த நியூக்ளியஸை பற்றி என்ன பார்த்தோம்னா, இட் ஒரு ஹைலி காயில்டு ஃபிலாமெண்டஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இது என்னென்னா நாட் சரௌண்டட் பை எனி மெம்பரேன். அப்புறம் இதில் நிறைய கிரானுல்ஸ் இருக்குது. அது அப்புறம் இதுக்கு என்ன இருக்குது, நியூக்ளியஸ் இஸ் த சைட் ஆஃப் ribosomal RNA. Okay, next we can go for chromatin. This is the fibrous thread. Chromatin is the fibrous thread present in the nucleus. Nucleusல இருக்கக்கூடிய ஒரு fibrous, ஒரு நூறு மாதிரி, இப்படி நார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு thread மாதிரி இருக்கக்கூடிய, நூல் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான். சரியா? This is the fibrous threads present in the nucleus. They are composed DNA and protein. DNA and protein. நியூக்ளியோலஸில் என்ன பார்த்தோம், that is a site of RNA synthesis, ribosomal RNA synthesis. ஆனால் இந்த குரோமாட்டினில் என்ன இருக்குன்னா, எதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த குரோமாட்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, DNA and protein. DNAனா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். deoxyribonucleic acid. Chromatin threadsல தான் என்ன இருக்குன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், அம்மா மாதிரி இருக்கிற, அப்பா மாதிரி இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை, அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆன்சிஸ்டர்ஸில் இருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கேரி அவுட் ஆகுறது இதில் தான் இருக்குது. இந்த குரோமாட்டின் த்ரெட்ஸில் தான் இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரியா? ஸோ அட் த டைம் ஆஃப் செல் டிவிஷன், ஒரு செல் டிவைட் ஆகிற நேரத்தில் இந்த குரோமாட்டின் என்ன ஆகும்னா கண்டென்ஸ் ஆகும், ஒன்றோட ஒன்று சேர்ந்து குரோமோசோமாக மாறிடுது. புரியுதா? ஸோ இந்த குரோமாட்டின் during the cell division condensed and forms the chromosomes. Okay, so number of chromosomes constant for the particular species. இப்போ என்னென்னா மனுஷனுக்கு இவ்வளவு நம்பர்ஸ் குரோமோசோம்ஸ் தான் இருக்கணும். During cell division, the chromatins that will condense and form the chromosomes. இந்த chromosomes எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது that is depend upon the species. Human beingனா இதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, மற்ற ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் அதுக்குன்னு உள்ள ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்பீசிஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த ஹியூமனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மேன் it is 23 pairs. Why they have given that 23 pairs? Totally 46 chromosomes. Total number of chromosomes is 46, but they have given here as a 23 pairs. ஏன் 23 pairsனு சொல்கிறாங்கன்னா, அம்மாவோட இதில் இருந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் 23 குரோமோசோம்ஸும் அப்பாவோடது 23யும் சேர்த்து தான் பேராக கொடுத்துருக்காங்க 46 குரோமோசோம்ஸ். ஓகே, ஸோ நியூக்ளியஸ் பார்த்துட்டோம், செல் வால் பார்த்துட்டோம், நியூக்ளியஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we can go for சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துக்குள்ளே நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் இந்த வீடியோவில் பார்ப்போம், ரிமைனிங் பார்ட் 2ல் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ சைட்டோபிளாசம்னா ஆல்ரெடி I have told that is the space between this nucleus and that outer cell wall. ஓகே, ரெண்டுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஏரியா தான், இந்த ஃபுல் ஏரியாவை தான் என்ன சொல்கிறாங்க, சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
Cytoplasm, it is the region lying between the cell membrane and nucleus. Cell membrane and nucleus. இப்போ human cells அப்படின்னு பார்த்தோம்னா outer இதில் இருக்கக்கூடியதை செல் மெம்பரேன் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த செல் மெம்பரேனுக்கும் நியூக்ளியஸுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா தான் சைட்டோபிளாசம். த சைட்டோபிளாசம் கண்டெய்னிங் செல் ஆர்கனல்ஸ். ஸோ அந்த ஆர்கனல்ஸ் ஒன்னொன்னும் என்ன அப்படின்னு பார்ப்போம் சரியா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்கனல் என்ன சொல்லியிருக்காங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அது இங்கே இருக்குங்களான்னு பாருங்கள். டயக்ராமில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கா? எஸ், திஸ் இஸ் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நெக்ஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்காங்க கோல்ஜி அப்பேரட்டஸ். கோல்ஜி அப்பேரட்டஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா கோல்ஜி அப்பேரட்டஸ்? எஸ், கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவை தேடிக்கோங்க. எஸ், இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, பவர் ஹவுஸ் ஆஃப் செல் மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட் லைசோசோம்ஸ். யா, ஸ்மால் வேக்குல்ஸ், தட் லைசோசோம்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் சென்ட்ரோசோம்ஸ். சென்ட்ரோசோம்ஸ். நெக்ஸ்ட்டு மைக்ரோசோம்ஸ். மைக்ரோசோம்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது இந்த செல்லில் இருக்கக்கூடிய இந்த சைட்டோபிளாசமத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பாடிஸ். சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப மைன்யூட் பாடிஸை தான் என்ன சொல்கிறாங்க, மைக்ரோசோம்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்க முடியுமா செல்லிருந்து? தனி ஒரு செல்லாக எடுக்காமல் எடுக்க அதுக்கு டிஃபிகல்ட்டி. அப்போ ஒரு டிஷ்யூ எடுத்து அதை நல்லா ஹோமோஜெனைஸ் பண்ணணும். அரைச்சி அப்படியே மைன்யூட் ஹோமோஜெனைஸ் பண்ணி அதை சென்ட்ரிஃபியூஜுக்குள்ளே போட்டு சென்ட்ரிஃபியூகல் அப்பேரட்டஸில் போட்டு நல்ல சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும். எந்த ஸ்பீடில் அப்படின்னா 10,000 RPMல சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறப்போ இதை நமக்கு செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். இந்த மைக்ரோசோம்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. that can be separated by centrifuging the tissue homogenate. ஹோமோஜெனேட்டில் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிட்டு சென்ட்ரிஃபியூஜிங் டிஷ்யூ ஹோமோஜெனேட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்கலி we can prepare separate these microsomes. Okay, in the which speed they have given here, that is 10,000 RPM. மைக்ரோசோம்ஸுக்குள்ளே என்னென்ன சேர்ந்தது தான் மைக்ரோசோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ரெண்டும் இது கொடுத்துருக்காங்க. ஒன்று ரிபோசோம்ஸ் அண்ட் அனதர் இஸ் கிரானுலார் மேட்ரிக்ஸ். ஒன் இஸ் ரிபோசோம்ஸ் அண்ட் அனதர் இஸ் கிரானுலார் matrix. Okay, ribosomes are concerned with the protein synthesis. ribosomes ஓட important role என்னது, protein synthesis தான். இந்த granular matrixல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ரெண்டு enzymes டினோட் பண்ணியிருக்காங்க. ஒன்று oxidase and another is catalase. One oxidase and next one is catalase. The role of oxidase is generate the hydrogen peroxide. ஹைட்ரஜன் பெராக்சைடு அந்த ஆக்சிடைஸ் உருவாக்குதாமா. அப்போ கேட்டலைஸ் என்ன பண்ணுதுன்னா கன்வெர்ட் த ஹைட்ரஜன் பெராக்சைடு இன்டு வாட்டர். ஸோ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை வாட்டராக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பாருங்கள், செல் பார்த்தோம். செல் வால்னா அது அவுட்டர் லேயர் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. அதில் 3 மெம்பரேன்ஸ் இருக்குது. அதோட திக்னஸ் 3 மெம்பரேன்ஸும் எதனால் உருவாக்கியிருக்கு, லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். திக்னஸ் 70 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் திக்னஸ்ன்னு பார்த்தோம். டிஃப்யூஷன் ப்ராசஸில் அது சப்ஸ்டன்ஸை வெளியே உள்ளேயும் அனுப்புது. அதே மாதிரி நியூக்ளியஸுக்கு வந்தோம். அங்கே 2 காம்போனன்ட் இருக்குது, நியூக்ளியோலஸ், குரோமாட்டின். அது ஒன்றுமே செப்பரேட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாசத்துக்குள்ளே போய் நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்குது, அந்த டயக்ராம் பார்த்தோம். தென் மைக்ரோசோம்ஸ்னா ஜென்ரல் minute particles present in the cytoplasm பற்றி பார்த்தோம். ரிமைனிங் செல் ஆர்கனல்ஸை இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிமைனிங் செல் ஆர்கனல்ஸையும் ஸோ அந்த செல்லோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த செல் டிவிஷன் மைட்டோசிஸ் செல் டிவிஷனையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.